கோபிநாத் என்ன பேசினாரு? அவர் கோபிநாத் நியூட்ரலாக தான் ரெண்டு சைடுக்கு. என்னையுமே வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக பேசக்கூடாதுன்னாரு. பேசுகிற பாயிண்ட்லேயே நிறுத்துங்க அப்படின்னாங்க. நான் 5 மொழி எனக்கு தெரியும், 2 மொழிக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு பொருளாதார வசதி அதனால தான் வெளிநாடு போகிறீங்கன்னு சொல்லி என்னையே கட் பண்ணார். அனந்தன் ஐயா சுவாமி அவர் வச்ச கொஞ்சம் விவாதங்கள்லாம் எதுவுமே சரியா இல்லை. மார்க் சுகர்பர்க் 4 மொழி பேசுவார், சைனீஸ் பேசுவார் அப்படின்னா நான் சொன்னேன், மொழி தெரிஞ்சதுனால பண்ணாரா இல்லை கம்ப்யூட்டர் தெரிஞ்சதுனால காசு பண்ணாலும் மொழிகள் கற்றுக்கிட்டாரா? வினோதம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஹிந்தி கற்றுக்கணும், எல்லாரும் ஹிந்தி கிடைச்சா இந்தியா ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா நம்ம தரப்புல இருந்தார். அந்த ஹிந்தி படிக்காமல் இருந்ததுன்னா நல்ல மார்க் வந்து மெடிசன் சேர்த்துருக்கணும் என் பொண்ணை. அவர் சொன்னார், என் பொண்ணை நான் 10 வருஷம் ஹிந்தி கிளாஸுக்கு அமிச்சாங்க, ஆனாலும் ஹிந்தி பேச தெரியாது, டெய்லி 1 மணி நேரம் நான் தான் விட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டாங்க. அதுவே ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு அந்த தரப்புக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா பாஜகக்காரங்க வந்து அவங்க ரத்தத்திலே ஊறிடுச்சு பொய் சொல்றது. அவர் என்கிட்ட கொச்சையா பொய் சொல்றாரு, நீ அமெரிக்காவில் வேலை செஞ்சாலும் உனக்கு இன்டர்வியூ எந்த மொழியில் நடந்தது அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் நடக்கலன்ட்டாருங்க. சமஸ்கிருதத்தில் நடத்தலாம். அது எதுக்கு உங்களுக்கு? நான் இங்கிலீஷ் நடந்ததா இல்லையான்னு சொல்லுங்க. போர்ட் மீட்டிங் வந்து அமெரிக்காவில் ஹிந்தியில் தான் நடத்தினாங்க சார். எந்த அமெரிக்காவில் எப்படி சார் இன்டர்வியூ ஹிந்தியில் நடத்துவான்? டெல்லி உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து ஒரு சொர்க்க வாசல். ஹிந்தி தெரியாதனால நம்ம அந்த சொர்க்க வாசலுக்கு போக முடியல. அதுவும் அங்கே ஒருத்தன் போய் ஒரு பையன் சொல்கிறான், சார் இப்போ எல்லாமே பீகார்காரன் தான் எங்கள் வேலைக்கு வரான், அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். ஹிந்தி படம் பார்க்கலான்னு ஒரு பொண்ணு சொல்லுது. மொழி கற்றுக்கிட்டா காக்னேட்டிவ் எபிலிட்டி அதிகரிக்கும், நிறையா மொழி கற்றுக்கிட்டா அப்படின்னா. அதுதான் அவரும் கேட்டார், அதுக்கு காக்னேட்டிவ்னா அவருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து வரவிடாமல் செய்யப்படுவது என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியா ஃப்ரீடம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரே காரணம் அழுத்தமாக தான் இருக்க முடியும். லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணது வந்து பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 சமீபத்தில் நீங்கள் பங்கெடுத்த நீயா நானா இருமொழி கொள்கை விசஸ் மும்மொழி கொள்கை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ப்ரொமோலாம் வரும், அது பெரிய வைரலாகும் அப்படின்லாம் பலரும் எதிர்பார்த்தது. திட்டமிடப்பட்டு ஒளிபரப்பாக போகுது இந்த தேதியிலன்னு சொல்லப்பட்டு 2 வாரமாகியும் ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுவதாக ஒரு செய்தி மட்டும் வந்தது. நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தீங்க அப்படிங்கிற முறையில் உங்ககிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம். எந்த தேதியில் ஷூட் நடந்தது, எப்படி அழைப்பு வந்தது? சார் 1ஆம் தேதி தலைவர் பிறந்தநாள் அன்று எனக்கு வந்து இந்த மாதிரி அழைப்பு வந்தது. மண்டே வரீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல் ஷோ இல்லை, நீங்கள் ஜட்ஜ் மாதிரி வருவீங்க, அதனால் நீங்கள் வந்து இன்பிட்வீன் வந்தால் போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் மண்டே போனேன், ஒரு 2:30 மணிக்கு போனேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு ஷூட் ஆரம்பித்தாங்க. ஸோ 2.5 மணி நேரம் போச்சு. அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஒரு 2 மணி நேரம் நடந்தது போல். ஸோ என்னென்ன அவங்களாம் பேசிட்டாங்கிறத நான் சம்மரைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் எனக்கும் இவருக்கு மட்டும் டைரெக்டாக ஒரு வாக்குவாதம் நடந்தது. யாருக்கு? அந்த அதிமுக பாஜக சார்பாக வந்தார் இல்லையா ஐயா சுவாமியா, அனந்தன் ஐயா சுவாமி. அவருக்கும் எனக்கும் அவர் வச்ச கொஞ்சம் விவாதங்கள்லாம் எதுவுமே சரியா இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, மொழி பேசினா பொருளாதார வளர்ச்சி வரும்னா, நான் சொல்லிட்டேன் மொழி கற்றுக்கிட்டா பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படின்னா பேசாமல் 1ஆவதுல வந்து சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜியாலஜி எல்லாம் எடுத்துடலாம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் வந்து எல்லோரும் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், உருது, ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், மலையாளம், தெலுங்கு 12 சப்ஜெக்ட். 12வது எக்ஸாமும் வந்து எப்படி எழுத போகிறோம், மொழிகளில் மட்டுமே எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து மார்க் சுகர்பர்க் 4 மொழி பேசுவார், சைனீஸ் பேசுவார் அப்படின்னா நான் சொன்னேன், அவருக்கு காசு மொழி தெரிஞ்சதுனால பண்ணாரா இல்லை கம்ப்யூட்டர் தெரிஞ்சதுனால காசு பண்ணாலும் மொழிகள் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு ஏன் உதாரணத்தை சொன்னேன். நானும் 2 மொழி கொள்கைகள் தான் படித்தேன், இங்கிலீஷ் தமிழ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 12வது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஐஐடி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் எழுதணும். அதில் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் மெரிட்லஸ் வந்து அப்புறம் ஏஐட்ரிபிள் மூலமாக போபாலுக்கு தான் என்ஐடி போகிற சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே போய் 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் போதே ஆஸ்திரேலியா வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே போனே ஜெர்மன் மொழி கற்றுக்கிட்டேன். ஆனால் மொழிங்கிறது வந்து நம்ம எப்போனாலும் கற்றுக்கலாம். நீங்கள் எத்தனை மொழி பேசுவீங்க? 5 மொழி. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் தான் நான் படித்தேன். அதை நான் தெளிவாக சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் போபால் போகிறதுக்கு காரணம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்லா தெரிஞ்சது. அங்கேருந்து திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு போனது என்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சதுனால. அங்கே போய் அங்கே அந்த மொழி பேசினாங்க, அதனால அந்த மொழி நம்ம கற்றுக்கணுங்கிறதுனால நம்ம கற்றுக்கிட்டோம். அதனால் அந்த மொழி கற்றுக்கிறது மட்டும் வேலை கிடையாது. சாயந்தரம் டெய்லி 1 மணி நேரம் கிளாஸுக்கு போனேன், கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகும்போது அங்கே ஃப்ரெஞ்சு அவசியமாக தேவைப்பட்டனால கற்றுக்கிட்டாச்சு. அது ஹிந்தி வந்து நான் 2.5 மாதம் கற்றுக்கிட்டேன். ஒரு தமிழ் மாதிரி ஒரு கடினமான மொழி கிடையாது அது. அங்கே நான் வந்து அதுக்கு கிளாஸும் போல் ஒன்றும் போல் 3 மாதம் அங்கே இருந்தால் எல்லோரும் ஹிந்தி பேசினாங்க, எல்லோரும் பேசுகிறேன் கற்றுக்கிட்டேன். ஆனால் ஸ்கூல்லேருந்து ஒரு வாரத்தை கூட கற்றுக்கல. இது அங்கே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை ஸ்கூலுக்கு இருந்தால் இன்னும் சிறப்பாக பேசுவீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன்,
சார் என் ஸ்கூலில் வந்து ஹிந்தியும் கொடுத்தாங்க, தமிழுக்கு பதிலாக ஹிந்தி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஒரு 80% பேர் ஹிந்தி எடுத்தோம், தமிழ் எடுத்தோம்னா 20% பேர் தமிழ் ஹிந்தி எடுத்தாங்க. 80% தமிழ், 20% ஹிந்தி. ஹிந்தி 1ஆவதுலேருந்து 10ஆவது எவெல்லாம் தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டானா அந்த ஸ்கூலில், ஒருத்தனை கூட எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. நான் பேசல 10% கூட பேசல. ஸோ அதனால் மும்மொழி கொள்கை எப்படி ஹிட் ஆகும்? ஆனால் சுந்தர் பிச்சை உதாரணம் சொன்னாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, சுந்தர் பிச்சை எங்கள் ஸ்கூலில் படித்தாரா அப்படின்னா, அவர் ஸ்கூலில் படிக்கல, தனியாக படிச்சிருக்காரு இங்கே 5 வருஷம் தமிழ்நாட்டில். ஆனாலும் அவர் கரக்பூர் ஐஐடிக்கு போடும்போது அவரால் ஹிந்தி பேச முடியல. 1 வருஷம் கிட்ட ஆச்சு ஹிந்தி கற்றுக்க. ஸோ அப்பேற்பட்ட ஆளுக்கே 3 மொழி கற்றுக்க முடியல ட்ரைனிங் போயினா 1000ல் ஒருத்தர் அவர் கூகுள் சிஓ இருக்கார். அப்படின்னா சாதாரண மக்கள் எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற வாதம்லாம் வச்சோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டால் அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. உத்தரப்பிரதேசில் என்ன மொழி அப்படின்னது ஹிந்தி அப்படின்னாங்க. உத்தரப்பிரதேசில் ஹோண்டா கம்பெனி இருக்குது, உத்தரப்பிரதேசில் ஐடி கம்பெனி HCL விப்ரோலாம் இருக்குது. அங்கே வேலைக்கு போகணுன்னா ஹிந்தி தெரியணுமா இல்லை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் ஆங்கிலம் தெரியணுமா அப்படின்னு கேட்டேன். அவன் ஹிந்தினா எங்கே ஹிந்தி இன்டர்வியூ எதில் நடத்துகிறாங்க அப்படின்னு அவள் பதில் சொல்ல முடியல. அதான் மிரட்டி சொன்னேன், இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் நடத்துகிறாங்க, இங்கிலீஷ் தெரியணும், அப்புறம் ப்ரோக்ராமிங் எழுத சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங் எழுதுனா அங்கே இருக்க விப்ரோலையும் HCLலையும் வேலை, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சு இங்கிலீஷ் தெரிஞ்சால் அங்கே வேலை, ஹிந்திக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் ஒயிட் காலர் ஜாப் உத்தரப்பிரதேசில் இருக்கிற நொய்டாவிலையும் சரியா, உத்தரப்பிரதேசில் இருக்கிற லக்னோவுக்குமே வேலைக்கு போனால் ஆங்கிலமும் கம்ப்யூட்டரும் தெரிஞ்சால் ஐடி கம்பெனிக்கு போகலாம், கணக்கு தெரிஞ்சால் கணக்கு பிள்ளை வேலைக்கு போகலாம், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அங்கே இருக்க ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போகலாம். அதே மாதிரி பாம்பேயில் போய் வேலைக்கு போகணும், புனேயில் போய் வேலைக்கு போகணுன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் போதும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சேன். ஸோ இது ஹிந்திக்கும் வேலைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் வச்ச விவாதம். அவங்க எதிர்த்தரப்புல இருந்து பேசினவங்க எல்லாரும் எந்தெந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தாங்க, யாரெல்லாம் வந்தாங்க? சமூகத்துலேருந்து தான் வந்தாங்க. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஒரு பெண்மணி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தரல போல், வெளிலேருந்து ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க போல். ஸோ ஆனால் அதில் வினோதம் என்னன்னு பார்த்தா, அந்த பொண்ணு ஹிந்தி கற்றுக்கணும், எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும், எல்லாரும் ஹிந்தி கிடச்சா இந்தியா ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா நம்ம தரப்பில் இருந்தார். அவர் சொன்னார், என் பொண்ணை நான் 10 வருஷம் ஹிந்தி கிளாஸுக்கு அமிச்சாங்க, ஆனாலும் ஹிந்தி பேச தெரியாது, டெய்லி 1 மணி நேரம் நான் தான் விட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டார். அது வேறு ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு அந்த தரப்புக்கு. அந்த ஹிந்தி படிக்காமல் இருந்ததுன்னா நல்ல மார்க் வாங்கி மெடிசன் சேர்த்துருக்கணும் என் பொண்ணை. இந்த ஹிந்தி கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி டாக்டர் ஆக முடியல, டாக்டர் ஆனது ஆசைப்பட்டுச்சு. டெய்லி ஹிந்தி டியூஷனுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போய் ஹிந்தியும் பேசுறதுல டாக்டர் ஆக முடியலன்ட்டார். ஹிந்தியில் அவங்க புலவராலாம் இல்லையா? இப்போ 10 வருஷம் படித்தா புலவராகவே ஆயிடலாமே சார். ஒரு மொழி படிக்கிறதுல அதான் சார் புரிதல் கம்மியாக இருக்குது. மொழி வந்து மேக்ஸ் மாதிரி கிடையாது. மேக்ஸ் வந்து நீங்கள் 1ஆவதுல வந்து கூட்டுறது கற்றுக்கணும், 2ஆவதுல வந்து வகுத்தல் கற்றுக்கணும், அப்புறம் 3ஆவது 4ஆவதுலேருந்து ஸ்லோ 5ஆவதுலாம் போகும்போது கொஞ்சம் பேசிக் அல்ஜிப்ராயே சொல்லித் தருவாங்க. 3x + 2y + 5 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுங்கம்பாங்க. அதுக்கப்புறம் ஜாமெட்ரி வரும் 6ஆவதுல, அதுக்கப்புறம் 8ஆவதுல ட்ரிக்னாமெட்ரி வரும், அப்புறம் 10ஆவதுல வந்து அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரிலாம் வரும், அப்புறம் 11ஆவது 12 கால்குலஸ் டிஃபரன்ஷியல் வரும். அதை வச்சு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும். இதெல்லாம் படிக்காமல் உங்களால் ஒரே நாளில் போய் இன்ஜினியரிங் மேக்ஸ் படிக்க முடியுமானா முடியாது. 10 வருஷம் நீங்கள் படிச்சுதான் படிக்கும். ஆனால் ஒரு மொழி அப்படி கிடையாது. 50 வயசுலையும் சரி 40 வயசுலையும் சரி ஒரு மொழியை நீங்கள் பேசிக்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் கற்றுக்கலாம். ஏன்னா லாங்குவேஜ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு சம்பளம் அதிகம் தரானா இல்லை ஒரு இன்ஜினியருக்கு சம்பளம் நிறையா தராங்களா? அமெரிக்காவில் நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கேருந்து கிராமப்புறங்கள்லேருந்து போகிற டிரான்ஸ்லேட்டருக்கு வேலை சம்பளம் அதிகமாக இல்லை ஒரு இன்ஜினியரிங் சம்பளம்? எதனாலனா இன்ஜினியரிங் வந்து எல்லா தடவையும் படிக்க முடியாது, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் 6th 7th 8th 9th 10th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கணும். அதே மாதிரி வந்து ஸோ அதனால் வந்து ஒரு லாங்குவேஜுங்கிறது எப்போ என்னாலும் கற்றுக்கலாம். இப்போ அமெரிக்கா நாடு இருக்குது, அங்கே வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கிறான். ஒரு சில தனியார் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு 2 மொழி சூஸ் பண்ணி எது வேணாலும் படிச்சுக்கலாம். ஸ்பானிஷ் படிப்பாங்க, ஃப்ரெஞ்சு படிப்பாங்க, ஏதோ இல்லை ஜெர்மன் கூட படிக்கலாம். அது விட்டுருங்க. ஆனால் ப்ரைமரியாக 90% மக்கள் படிக்கிறது ஒரு மொழி கொள்கை தான், இங்கிலீஷ் மட்டும்தான். அங்கே அமெரிக்கன் ஃபாரின் சர்வீஸில் வேலைக்கு சேரும்போது இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அவங்கள வந்து இப்போ சப்போஸ் நாங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர்த்துல பேசியிருந்தேன் யூரோப்பில் இருந்தபோது. அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் அர்மேனியாவுக்கு வந்து அனுப்பணும்னு சொன்னாங்க. அப்படிங்கிறனால 6 மாதம் ட்ரைனிங் அர்மேனியன். அதுக்கப்புறம் அர்மேனியன் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவரை அசர்பைஜான் அனுப்புகிறாங்க 2 வருஷம் கழிச்சு. அசர்பைஜானுக்கு 6 மாதம் ட்ரைனிங், அவ்வளோதான். ஸோ ஒரு மொழிங்கிறது ஒரு 6 மாதம் இருந்தால் யார் வேணாலும் கற்றுக்கலாம், A-லேருந்து Z வரைக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லையே, அந்த நியானானால எதிர்த்தரப்பில் பங்கெடுத்து இருந்த மக்கள்லையே என்னென்ன ஏரியாவில் இருந்து என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ மொழியை கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் போதுங்கிற புரிதல் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. என்ன நினைப்பில் இருக்கிறாங்க அவங்க? என்ன நினைக்கிறாங்கன்னா, டெல்லி உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து ஒரு சொர்க்க வாசல்,
ஓ, அவங்க அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி நான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாக்டாக சொர்க்க வாசல்னு சொல்ல, ஹிந்தி தெரியாதனால நம்ம அந்த சொர்க்க வாசலுக்கு போக முடியல. ஹிந்தி தெரிஞ்சால் அந்த சொர்க்க வாசலுக்கு போகலாம், அங்கே வந்து பெரிய வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு வந்து 2 லட்சம் மாதம் 5 லட்சம் 4 லட்சத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வச்சாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன ஆர்குமெண்ட் வச்சேன். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்தந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நாலேஜ் இருந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அப்புறம் அண்ணாவோட கருத்துக்களை நம்ம சொன்னோம். ஒரு வை டஸ் பிக் டாக் நீட் பிக் டோர், ஸ்மால் டாக் நீட் ஸ்மால் டோர். உலகம் ஃபுல்லாக இப்போ லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறோம், கேரளாவில் மலையாளம் படிக்கிட்டோம், கேரளா மக்களுக்குள்ளார பேசணும்னா மலையாளத்தை பேசிக்கிட்டோம், கர்நாடகாவில் இருக்க மக்கள் கன்னடாவில் பேசிக்கிட்டோம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மக்கள் ஹிந்தியில் பேசிக்கிட்டோம், நம்மலாம் கூடி பேசிக்கும் போது ஆங்கிலத்தில் பேசிக்குவோம். மற்ற மாநிலத்தோட ஆங்கிலத்தில் பேசிக்கலாம், மற்ற நாட்டு மக்களோட ஆங்கிலம் பேசிக்கலாம். எதற்காக ஹிந்தி நம்ம கற்றுக்கணும்? அவங்க சொன்னாங்க, சார் ஹிந்தி தெரிஞ்சால் அங்கே நாங்கள் போய் அட்ரஸ் கேட்கலாம் ஈஸியாக இருக்கும் சார், வேலைக்கு போகும்போது அட்ரஸ் இல்லைங்கிறனால போக. நான் சொன்னேன், அப்பா அவன் 2 மொழி கொள்கை கற்றுக்கிட்டானா, நாமளும் இங்கே 2 மொழி கொள்கை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஹிந்தியே தேவையில்லையே, ஏன்னா ஆங்கிலத்திலே பேசிக்கலாமே. அவன் 2 மொழி கற்றுக்காதனால தான் நீங்கள் போய் தெருவில் பேசணும் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சோம். வேற என்னென்னலாம் சொல்கிறாங்க? அட்ரஸ் கேட்குறது சொல்கிறாங்க, வேற என்ன கேட்குறாங்க? அதுவும் அங்கே ஒருத்தன் போய் ஒரு பையன் சொல்கிறான், அவ்வளோ என்ன சொல்கிறான்னா, சார் இப்போ எல்லாமே பீகார்காரன் தான் எங்கள் வேலைக்கு வரான், அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். ஓ, இது ஒரு காரணமாகவே சொல்கிறாங்க. ஆமாம், இது ஒரு காரணமாக சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், அப்பா சரி நீ ஒன்று பண்ணு, நம்ம தமிழர்கள் தான் நிறைய பேர் இப்போ அமெரிக்கா போகிறாங்க, நீங்களாம் இங்கிலீஷ் கற்றுக்க வேணாம், அங்கே போய் இங்கிலீஷ் பேசாதீங்க, அமெரிக்காக்காரனை போய் தமிழ் கற்றுக்க சொல்லுங்கள், ஏன்னா அப்புறம் நீங்கள் தானே போய் அங்கே கம்பெனிலாம் நடத்துகிறீங்க அப்படின்னு. இங்கே வந்தால் இங்கே இருக்க மொழி தான் கற்றுக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அங்கே தான் சார் நிறையா பேர் இருக்காங்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க? ஹிந்தி படம் பார்க்கலான்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அது இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு, காக்னிட்டிவ் மொழி கற்றுக்கிட்டா காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகரிக்கும், நிறையா மொழி கற்றுக்கிட்டா அப்படின்னா. அதுதான் அவரும் கேட்டார், என்ன காக்னிட்டிவ் எபிலிட்டினா என்னப்பா, என்ன சொல்ல வர அப்படின்னு நெறியாளரும் கேட்டார். அதுக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டினா அவருக்கு என்னன்னு தெரில. மூளை வளர்ச்சி ஏற்படுங்கிறது தான் கொஞ்சம் காக்னிட்டிவ் எபிலிட்டின்னு ஒரு டேர்மில் சொல்லியிருக்காரு. மூளை வளர்ச்சி ஏற்படும், மொழிகள் நிறையா கற்றுக்கிட்டான்னு. ஆனால் ஆராய்ச்சி அப்படி எதுவுமே சொல்ல. ஆராய்ச்சி வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு மொழிக்கு பதிலாக 2 மொழி கற்றுக்கிட்டா போதும் அப்படி தான் சொல்கிறாங்க. 3 மொழி 4 மொழி கற்றுக்கிட்டா அதெல்லாம் டிஸ்ப்ரொபோர்ஷனாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறதா இல்லை. ஒரு பிரெயினுக்கு வந்து 2 மொழி கற்றுக்கிட்டா அதோட திங்கிங் புதுசாக ஒரு மொழி கற்றுக்க ஈஸியாக இருக்குங்கிறது தான் ஆராய்ச்சி சொல்கிறது. அதை இவங்க புரிஞ்சிக்காம நிறையா மொழி கற்றுக்கிட்டா வளரும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க வச்ச குற்றச்சாட்டு சமூக ஊடகங்கள் என்னவா இருக்குன்னா, சேலம் தரணிதரன் போல நிறைய திமுககாரர்கள் ஊடுருவி அந்த நீயா நானாவை ஷோவை வந்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக மாற்றிட்டாங்க, அதனால தான் அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் பண்ணியிருக்காங்க. சார், தரணிதரன் ஒரு ஆள் தான் அங்கே திமுக செய்தி தொடர்பாளராக போனது. ஆனால் நானும் அங்கே திமுகவாக பேசலை, சரிங்களா? உங்களுக்கு தெரியும், நாம் எல்லா மாணவர்கள் மாதிரியும் என்ஐடியில் படித்தோம், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் ஒரு 7-8 வருஷம் 8-9 வருஷம் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் போயிருக்கீங்க, கட்டுரை எழுதுறேன். ஸோ நான் வந்து நிறையா மொழிகள், நான் வந்து இங்கே 2 மொழி கொள்கைகளை படித்து ஹிந்தி கற்றுக்கிட்டேன், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மற்ற நாளில் போய் 2 மொழி கற்றுக்கிட்டேன், அதுக்காக தான் நான் போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இந்த டாபிக் பேசும்போதே நான் செய்தி தொடர்பாளராகவே பேசல. எப்பவுமே நீட் பற்றி பேசும்போது சரி, 3 மொழி கொள்கை 2 மொழி கொள்கை பற்றி பேசும்போது சரி, நான் எப்பயுமே வந்து ஒரு திமுக செய்தி தொடர்பாளராக பேச மாட்டேன். ஒரு மாணவன் நிறைய நாடுகளில் போய் வாழ்ந்தது, படித்தது, அந்த கலாச்சாரத்தை பார்த்தது, ஒரு எஜுகேஷன் பெடகாகியை புரிஞ்சு வச்சு தான் நான் பேசுகிறேன். நான் கேட்குற ஒரே கேள்வி, கிராமப்புற மக்கள் நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து இப்போ ஊட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது, அங்கே நீங்கள் போய் 3 கொள்கைகள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தின்னு யார் சொல்லி தருவா? உங்களுக்கு அப்பா அம்மா ஹிந்தி தெரியுமா? இப்போ எங்கள் சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு பையன் 3 மொழி கொள்கைகள் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கே அங்கே தெரிஞ்சிருக்கும் ஹிந்தி. இல்லை அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 5-6 டியூஷன் மாஸ்டர் வைப்பாங்க, அவங்களுக்கு அந்த பையனுக்கு படிக்கிற மட்டும்தான் வேலை. ஆனால் ஊட்டி பக்கத்தில் அந்த கிராமப்புறத்தில் இருக்க பையனுக்கு அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும். ஏன்? அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க, டீச்சர் ஹிந்தி டீச்சர் போட போகிறீங்க, அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. எதுக்கு பையனுக்கு? இப்போ என்ன எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன அல்ஜிப்ராலாம் தெரிஞ்சிச்சா? நான் அல்ஜிப்ரா பாஸ் ஆகி தானே வந்தேன் அப்படி சொல்கிறாங்க சார். மேக்ஸுங்கிறது வேறு, ஹிந்தி அப்படிங்கிறது வந்து நம்ம பேசாத மொழியில், மொழிங்கிறது வந்து பேசினா தான் சார் வரும். இப்போ நான் இப்போ தமிழ் அப்படின்னா எல்லாருக்கும் தமிழ் தெரியும், தமிழில் தான் பேச போகிறாங்க. இங்கிலீஷுங்கிறது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஹிந்தின்னு ஒரு 3வது மொழி படிக்கும்போது இப்போ இங்கிலீஷே அவங்களுக்கு கஷ்டம், அந்த சைடில் பேச போதில்லை. அதுக்கு நம்ம எஃபர்ட் கொடுத்து கற்றுக் கொடுக்குறோம், அந்த அடிஷ்னல் எஃபர்ட் எடுக்கிறாங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க பையனுக்கும் ரூரல் ஏரியா இருக்க பையனுக்கும் கஷ்டமான மொழியில் இங்கிலீஷ். ஆனால் அதுக்கு நம்ம அவங்க எக்ஸ்ட்ரா ரூரல் ஏரியாவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், ஏன்னா இங்கே வந்து அப்பா அம்மா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அர்பன் ஏரியாஸில். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு எஃபர்ட் கொடுக்குறோம். நீங்கள் அது இல்லாமல் ஹிந்தின்னு ஒரு மொழியை கொண்டு வரும்போது அவங்க இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து 50% டைம் செலவு பண்ணுறாங்க லாங்குவேஜில் அப்படின்னா, அது வந்து 25% டிவைட் ஆகாதா?
ஆல்ரெடி வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் ரூரல் ஏரியா இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷில் டிஃப்ரென்ஷியேஷன் டிஸ்கிரிபன்சி இருக்குது. அதனால தான் நம்ம தலைவர் வந்து டிஸ்கிரிபன்சியை குறைக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அதனால வந்து ஒரு இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுது. அந்த இன்இக்வாலிட்டி அப்படி ஹிந்தி அடிஷனலாக கொண்டு வரீங்க அப்படின்னா, இல்லை ஏபிசி ஏதோ ஒரு மொழியை கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த டைம் டியூரேஷன் வந்து குறையும். அதுவும் இல்லாமல் கிராமப்புறங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வரவங்க, இப்போ ஒரு ஊட்டியில் ஒரு மலைவாழ் பகுதியிலேருந்து வரவங்கன்னா அவங்களோட பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கும் உதவி செய்யணும். ஒன்று அவங்களோட சின்ன பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறதா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கம்மி. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3வது மொழியை போட்டிங்கன்னா அது எப்படி? புரியுது. இப்போ உங்கள் தரப்பில் வேறு யாரெல்லாம் இருந்தது இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுனதில்? இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுனது வந்து சாதாரண பொதுமக்கள் தாங்க. அதில் இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க தான் இருந்தாங்க. பெருசாக எனக்கு தெரிஞ்சு திமுகவோ திராவிட கழகத்திலோ யாருமே இல்லை. என்னென்ன பேக்ரவுண்டில் இருந்தாங்கன்னு கேட்குறேன். அவங்க சொன்ன ஸ்டோரிஸ் என்னவா இருந்தது அப்படி கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய உதாரணத்தை சொல்கிறீங்கல்ல, அதுபோல் அவங்க தரப்பிலிருந்து ஒரு அப்பா வந்து தான் பிள்ளைய படிக்க வச்சு நினைக்கிறாரு. அது மாதிரி என்ன உதாரணங்கள் அங்கே அப்பர் ஹேண்ட் எடுத்ததுன்னு கேட்குறேன். சார், அப்பர் ஹேண்ட் எடுத்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபேக்டை சொன்னாங்க. நான் என் ஸ்கூலில் வந்து ஒருத்தர் ஐடி என்ஜினியர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், நான் வந்து என் ஸ்கூலில் 2 மொழி தான் படித்தேன், நான் நொய்டாவில் எனக்கு வேலை கிடச்சது, போனோடனே ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பெண்ணோட அப்பா வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு நண்பர் உட்காந்துருந்தார், அங்கே போய் நண்பர், அவர் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃபுல்லாக படிச்சிருக்காரு போல். அவர் வந்து அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட் எடுத்து பேசிகிட்டு இருந்தார். எதனால் வந்து போர்டு எக்ஸாமே 5ஆவதில் வைக்கணும், 3ஆவதில் வைக்கணும், ஏன்னா 3ஆவதில் அவன் ஃபெயில் ஆகிட்டானா என்ன ஆகும், அவன் திருப்பி ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, ஸ்கூல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது தான் வந்து மேஜர் மார்க்கர் ஃபார் ஸ்கூல் ட்ராப் அவுட். தமிழ்நாட்டில் வந்து 8ஆவது வரைக்கும் 10ஆவது வரைக்கும் பாஸ் ஃபெயில் கிடையாமல் வச்சது காரணம் வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. அதனால தான் இங்கே வந்து 97% பெண்கள் 95% பெண்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல் ஆயிருக்காங்க 11th 12th. இங்கே குஜராத்தில் டபுள், இந்தியன் ஆவரேஜோட ஒரு 70% 80% அதிகம். இதுக்கு முழுக்க நம்மளோட கல்விக் கொள்கை தான். இதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 3ஆவதுல 5ஆவதுல போர்டு எக்ஸாம் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10% 20% ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறது நிற்கும். ஸோ தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறையும். நாம் வந்து இந்த ஜாதி அடிப்படையில் சமூக பொருளாதார அடிப்படையில் வந்து படிப்பில் இருக்க வேற்றுமை உடைக்கணும்னு நினைக்கிறது வந்து உடைக்க முடியாது. சூப்பர். கோபிநாத் என்ன பேசினார்? அவர் கோபிநாத் வந்து நியூட்ரலாக தான் இருந்தார் 2 சைடுக்குமே. என்னையுமே வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக பேசக்கூடாதுன்னாரு, அவங்களையுமே அரசியல் ரீதியாக பேசக்கூடாதுனாரு. பேசுகிற பாயிண்ட்லேயே நிறுத்துங்க அப்படின்னாங்க. நல்லா நியூட்ரலாக தான் போச்சு. டிவி டிபேட் மாதிரி ஒன் சைடடா ஒன்சைடடான்றது நான் ஏன் எப்படி கேட்குறேன்னா, சாதி ரீதியாக மத ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கோபிநாத் கொஞ்சம் அக்ரெசிவாக மாறிடுவார். இந்த சமூகத்தில் தவறான கருத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சாதியை ஆதரித்து பேசக்கூடிய நபர்களை உடனடியாக நிறுத்துவார். அப்படி பேசாதீங்க, அது தப்பு அப்படின்னு பேசுவார். இப்போ இந்த இருமொழி கொள்கை விஷயத்தில் அவருடைய ஒப்பீனியன், நான் என்னோட கருத்துக்கள் சொன்னபோது கூட, நான் 5 மொழி எனக்கு தெரியும், 2 மொழிக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு பொருளாதார வசதி அதனால தான் வெளிநாடு போகிறீங்கன்னு சொல்லி என்னையே கட் பண்ணார். அது நல்ல பாயிண்ட் தான், ஆனால் அதையுமே பேச விடல. ஸோ அதனால் 2 சைடுமே அவர் ஈக்குவலாக தான் இருந்தார். அதே மாதிரி அந்த சைடு பேச விடாமல் இருந்தபோது இந்த சைடில் வந்து நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க கருத்துக்களை வாங்கிக்கணும். அங்கே ஒரு நல்ல கருத்து சொன்னபோது கூட சார் எப்படினாலும் எக்ஸ்ட்ரா ஒரு மொழி படிக்க தானே சார் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னபோது, இல்லை அவங்க ஆங்கிலம் படிக்கட்டும், அது எக்ஸ்ட்ரா ஒரு மொழி தானே படிக்க சொல்கிறாங்க ஹிந்தி, அதனால் என்ன தப்பு, ஃப்ரீயாக தானே ஸ்கூலில் சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டபோது அவர் கரெக்டாக தானே கேட்குறாங்கன்னு சொல்லி தான் இந்த டைப்லேருந்து கேட்டார். அதுக்கு இங்கே பதில் சொன்னாங்க. ஸோ அதனால் அவர் வந்து எந்த சைட்லேயுமே வந்து ஒரு சைடு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் எவ்வளோ நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரலாக தான் இருந்தார். கன்க்ளூஷன் எப்படி இருந்தது? அப்பர் ஹேண்ட் யார் எடுத்தது? என்ன மாதிரி அந்த விவாதம் முடிஞ்சது? இப்போ ஒரு நிகழ்ச்சியில் கருப்பழனியப்பன் பேசும்போது கை தூக்குங்க, இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க, நான் மனம் மாறுறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொன்னோடனே பல பேர் கை தூக்கிட்டு கருப்பழனியப்பன் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க, மனசாக மாறினாங்க, சாதியை பேரை பின்னாடி போடுறது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை ஆர்கியூமெண்ட்டில் ஏதாவது நடந்ததா சுவாரஸ்யமா? அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஓகே, கண்டினியூஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நடந்தது. ஓகே, லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணது வந்து நியூட்ரலாக தான், எது மக்கள் முடிவெடுத்துக்குவாங்கிற மாதிரி தான் கன்க்ளூட் ஆச்சு. ஸோ அந்த சைடில் அவங்க இல்லை சார், இப்போ நாம் ஒரு விவாதம் வைக்கிறோம், அவங்க ஒரு விவாதம் வைக்கிறோம், அங்கே வந்திருந்தவங்க வந்து நாங்கள் எங்கள் சைட் ஸ்ட்ராங்காக பேசணும்னு நினச்சா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். ஆனால் 1+1 = 3 நீங்கள் ப்ரூவ் பண்ண வச்சுக்கோங்க, ப்ரூவ் பண்ண முடியாது. எதனால் அப்படிங்கும்போது ஒரு மொழிங்கிறத எப்போனாலும் கற்றுக்கலாம். இப்போ நான் அவனை கேட்குறேன் இன்னொரு கேள்வி, யூரோப்பியன் யூனியன் இருக்குது, அங்கே வந்து இருக்கிறதுலையே வல்லரசான நாடுனா ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, இந்த 3 நாட்டில் வந்து மதர் டங் வந்து ஜெர்மன்.
அவங்க ஸோ பாப்புலேஷன் அடிப்படையில் எந்த மொழிக்கு அதிகமான பேர் பேசுகிறாங்க யூரோப்பியன் யூனியன் பார்த்தா ஜெர்மன், இங்கிலீஷ் கிடையாது. கிட்டத்தட்ட 28%, எவ்வளோ 28% 30% பேர் அவங்க தாய்மொழியாக ஜெர்மன் வச்சுருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன், ஆனால் 3 நாடுகள் தான். ஆனால் யூரோப்பியன் யூனியனில் 28 நாடுகள் இருக்குது. அப்படின்னா எல்லோரும் ஜெர்மன் தானே படிக்கணும். இருக்கிறதுலே அங்கே தான் எல்லோரும் மைக்ரேஷனும் ஜெர்மனிக்கு தான் அதிகமாக வருது, ஏன்னா எக்கனாமிக் சூப்பர் பவர்ஸாக இருக்கிறதுனால. ஆனாலும் எல்லாரும் அவங்கவுங்க தாய்மொழியை தான் படிக்கிறாங்க. இப்போ ஸ்லோவீனியாவில் ஸ்லோவீனியன் படிக்கிறாங்க, ரொமேனியாவில் ரொமேனியன் படிக்கிறாங்க, போர்ச்சுகலில் போர்ச்சுகீஸ் படிக்கிறாங்க, கிரீஸில் கிரீக் படிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன மாநிலத்தோட சின்னது தானே. இப்போ கேரளா சைஸ் தான் அவங்க ஒரு நாடே இருக்குது. ஸ்லோவீனியாவில் கேரளாவுக்கு 20 லட்சம் பேர் தான் இருக்கான். ஸ்லோவீனியாவிலேருந்து ஆஸ்திரியா நாடு எண்டு வரைக்குமே 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இப்போ ஆஸ்திரியாக்காரன் ஸ்லோவேனியாக்காரன் பேசுனா எதில் பேசுகிறான்? ஆங்கிலத்தில் தானே பேசுகிறான். அந்த பாயிண்ட் தான் இங்கே வைக்கிறோம். இந்த மாநிலத்தில் பேசும்போது வச்சுக்கலான்னு. இப்போ நீங்கள் என்ன விவாதிக்கிறீங்க? ஹிந்தி 28% பேர் தாய்மொழி வச்சுருக்காங்க, வேறு 28% தான். அதற்காக நம்ம ஹிந்தி படிக்கணும்னு அவசியம் இல்லையே. பங்கெடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ திமுகவின் செய்தி தொடர்பாளராக எனக்கு சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு ஊடக விவாதம் இப்படி நடக்குது, நீங்கள் சொல்லும் போல் நீங்களே அங்கே ஒரு சாட்சியாக இருக்கிறீங்க. பேலன்ஸ்டாக தான் அது நடந்தது. இதை விட சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை நீயா நானா உடைச்சு பேசியிருக்காங்க இந்த சமூகத்தில். சாதி எதிராகவும் சரி, மதவாதத்திற்கு எதிராகவும் சரி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் டாபிக் வரவிடாமல் செய்யப்படுவது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியா ஃப்ரீடம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட கட்டமைப்பும் உடைச்சிட்டு வராங்க. நமக்கு எப்படி எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலாக இருந்தது எப்படி இருக்குன்னு தெரியும். இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்க நமக்கு தெரியும். ஜுடிஷியல் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க நமக்கு தெரியும். அந்த மீடியா அது நார்த் இந்தியன் மீடியாலாம் எப்படி கோதி மீடியான்னு சொல்லப்படுறது எப்படி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா நான் CNN News 18 ஒரு விவாதத்துக்கு போனேன். அந்த விவாதத்தில் 2 பாஜக செய்தி தொடர்பாளர்கள் வந்தாங்க. நான் இதில் கூட போட்டேன், நான் என்னோட யூடியூப்பில் கூட என்னோட ட்விட்டரில் கூட போட்டேன், நெக்ஸ்ட் தளத்தில் பதிவிட்டு இருந்தேன். பாஜக செய்தி தொடர்பாளர் சவுத் இந்தியான்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க. பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் நார்த் இந்தியான்னு சொல்லி சஞ்சீவ் வர்மான்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஒரு அம்மா வராங்க, பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன். அது இல்லாமல் RSSலேருந்து ஒருத்தர் வரார். அதுக்கப்புறம் கோவிலை பாதுகாக்கிற குழு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வரார். ஆங்கர் அவங்களோட பெரிய சங்கியா இருக்காரு. நான் ஸோ 5:1 அப்படிதான் வருவாங்க. பொலிட்டிக்கல் அனலிசிஸ் அவங்களாம் ஈஸியாக சமாளிச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி விவாதம் நடத்துகிறாங்க. கோவில் விவாதம். கோவில் ஏன் அரசாங்கம் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அது நான் பதில் சொல்லிட்டேன் அப்பயே. கோவில் யார்கிட்ட கொடுக்கறது? சஞ்சீவ் வர்மாட்ட கொடுக்கறதா, இல்லை உங்ககிட்ட கொடுக்கறதா, இல்லை ஆளுநர் அம்மாட்ட கொடுக்கறதா? எல்லாம் சோழர் பல்லவா கட்டினது. அது சொந்தக்காரங்க யார் ஹிந்துன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறா? ஹிந்துக்களுக்காக அரசாங்கம் நடத்துது, அவ்வளோதான். ஸோ அந்த பாயிண்ட் வச்சோம். ஆனால் அது பேசி முடிக்கிறதுக்கு ஆங்கர் கட் பண்ணுவார், மியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் அகைன்ஸ்டாக போகுதுன்னா. ஸோ இந்த மாதிரி தான் டிபேட் இங்கிலீஷ் சேனலில் ஹிந்தி சேனல் நடந்துட்டு இருக்கு. இங்கே தான் ஃபேராக நியூட்ரலாக நடக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஃபேராக நியூட்ரலாக நடக்கிறது பிடிக்கிறது இல்லை. இது ரஷ்யாவில் அப்படி தான். இப்போ ரஷ்யாவில் ஆப்போசிஷன் பார்ட்டியோட வாய்ஸே இருக்காது. ஆப்போசிஷன் பார்ட்டி தப்பாக நடந்துக்கிறாங்க கிடையாது. ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க சரியான கேள்வி கேட்டாவே அது பிடிக்காது. அதான் சர்வ அதிகாரம். அதான் சரியான கேள்வி, நியூட்ரலாக ஒரு விஷயம் நடந்தாவே உங்களுக்கு பிடிக்கிறது. அதனால தான் திரும்பி 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 தமிழ் மீடியா பயஸ்டுங்க. தமிழ் மீடியா பயஸ் கிடையாது. நீங்களும் போகிறீங்க, நானும் போகிறேன். நாம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், நீங்கள் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, பாஜகக்காரன் ஒரு பாயிண்ட் வைக்கிறான். ஆங்கர் நியூட்ரலாக இருப்பார். அவங்க சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் அதுக்கு மறுத்து சொல்லுங்கன்னு அப்படின்னு. ஆனால் பிரச்சனை என்னென்னா பாஜகக்காரங்க அவங்க ரத்தத்திலே ஊறிடுச்சு பொய் சொல்கிறது. அன்றைக்கி வந்தார்ல பாஜகக்காரர் ஒருத்தர், நான் பாஜகவாக வரலன்னு, அவர் என்கிட்ட கொச்சையாக போய் சொல்கிறார், நீ அமெரிக்காவில் வேலை செஞ்சாலும் உனக்கு இன்டர்வியூ எந்த மொழியில் நடந்தது அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் நடக்கலன்ட்டாருங்க. அவருக்கு நடக்கலையா இங்கிலீஷில்? எந்த மொழியில் நடத்துனாங்களா? சமஸ்கிருதத்தில் நடத்துனாங்களாமா? ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தியில் நடத்துனாங்கன்ட்டார். ஒத்துக்கல கடைசி வரைக்கும். நான் கேட்டேன், உனக்கு நீங்கள் அமெரிக்காவில் வேலை செஞ்சுருக்கீங்க, ஐடியில் வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு எந்த மொழியில் இன்டர்வியூ நடந்தது அப்படின்னா, அது எதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நடந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கிலீஷ் நடக்கலன்ட்டார். போர்ட் மீட்டிங் அமெரிக்காவில் ஹிந்தியில் தான் நடத்தினாங்க. நாங்கள் தமிழ்காரங்க போனதுனால தான் இங்கிலீஷில் மாறிடுச்சாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே இந்தியர்கள் அந்த கம்பெனியில் போர்டில் நான் இருந்த டீமில் அப்படின்லாம் போய் பேசுகிறாங்க. அது எந்த கம்பெனி என்னன்னு ப்ரூஃப் கேட்டிங்களா? அதான் ஒரு எல்லாம் ப்ரொஃபைலே இருக்கே சார். எந்த அமெரிக்காவில் எப்படி சார் இன்டர்வியூ ஹிந்தியில் நடத்துவான், இங்கிலீஷ் தான் நடத்துவான். அந்த மாதிரி பொய் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஜகக்காரங்க எல்லாருக்குமே ஒரே பழக்கம் பொய் பேசுறதுன்னு.
அப்போ என்ன தெரியுமா சொன்னார் கோபிநாத் நீயா நானால, நீங்கள் வந்து பாஜக திமுகலாம் பேசக்கூடாது தண்டிதன் என்ன தான் மிரட்டினார். ஆனால் அவன் சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு பொய், அவனை கேட்கல ஏன் அந்த பொய்ன்னு. வெளிவந்தா நாரிடும்ல, அப்பட்டமா நாருவாங்கல்ல, எப்படி ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனம் ஹிந்தியில் எடுக்கும். ஆமாம். ஆனால் இது நான் வந்து செய்தி தொடர்பாளர்களையும் பார்க்குறேன். இப்போ தமிழ்லேருந்து பாஜகலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ் மீடியாவில் வராங்கல்ல செய்தி தொடர்பாளர், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்களும் வாய்க்கோசமே போய் சொல்கிறாங்க, ஆங்கிலம் வந்து வாய்க்கோசமே போய் சொல்கிறாங்க. எது வாய்க்கு எது வருதோ இப்போ ஆரம்பித்தோன்னே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுவது திமுக சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாயிருச்சு, பொருளாதார வளர்ச்சி இல்லை, நிதி நிலைமை மோசம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மூணுமே பொய். எல்லா நியூஸ் பேப்பருமே எழுதுறது. நான் டைம்ஸில் கேட்டேன், ஏங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா உங்கள் சேனல் தானே, சார் உங்கள் நியூஸ் பேப்பர் தானே, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகள் வச்சு. அதே மாதிரி டெட்டு ஜிடிபி ரேஷியோ தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு, நிதி நிலைமை சரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா வச்சு வாய்க்கு வரதை கூசாமல் போய் பேசிட்டே இருக்காங்க. புரியுது. இந்த அழுத்தம் குறித்து கேட்குறேன். இப்போது அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதற்கு பின்னாடி தொடர்ச்சியாக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள், ஊடகத்தை இன்னும் 50 நாளில் 6 மாதத்தில் நம்ம கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எல்முருகன் ஒரு பக்கம் யூடியூப் சேனல்ஸுக்கு போகிறோம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து பலவிதமான அடக்குமுறைகளை கொடுக்குறாங்க. நம்ம யூடியூபர் கரிகாலனுடைய சேனலை கூட முடக்குனாங்க. அவர் நீதிமன்றத்தில் போய் வாதாடி அந்த சேனலை ரெட்ரைவ் பண்ணார். இப்படி தொடர்ச்சியாக ஊடகங்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு ஒரு சார் இருக்கு. இது வந்து ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சித்தாந்தம்னு ஒன்று பெருசாக கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு மொழி பேசுகிற மக்களாக மாற்றணும், சரியா? ரெண்டாவது ஒரே உணவு, ஒரே உடை, எல்லாமே ஹோமோஜினைஸ். அதுக்கப்புறம் ஒரே சட்டம், சர்வதிகாரம், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த நாடை எடுத்து அப்படியே கார்ப்பரேட்டுகளுக்கு ஒப்படைச்சிடணும். இப்போ சர்வதிகார நாடாக இருந்ததுன்னா ஒரு ஈஸி. இப்போ இந்த இடத்த கேகே நகரை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொடுக்கணும். இங்கே ஏதோ ஒரு மைனிங் இருக்குது, உதாரணம் சொல்கிறேன். அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்குலாம் அவங்க வந்து எர்ணாவூரில் வீடு கட்டித்தரோம், இங்கே 1,00,000 பேர் இருக்கீங்களா, அங்கே 10,000 வீடு கட்டித்தரோம், எல்லோரும் அங்கே போய்க்கணும். சர்வாதிகாரால் கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோதான், பண்ணி தர போகிறோம். அதே மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு, ஒரு பெரிய வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மொழி பேசுகிற நாடு, ஒரே உணவுப் பொருட்கள் இருக்கிற நாடாக இருந்தால் ரொம்ப ஈஸி. 150 கோடி மக்களுக்கும் ஒரே பேக்கேஜ் ஃபுட். இப்போ நீங்கள் வெளிநாடுலாம் போய் பாருங்களேன், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் ஒரே பேக்கேஜ் ஃபுட் ஒரே டைப்பில் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே சப்பாத்தி மாவு 4 பேக்கேஜில் வரும். சப்பாத்தி வந்து நீங்கள் தட்டில் போட்டு எடுத்துக்கலாம். அதே சப்பாத்தி இந்தியா ஃபுல்லாக அப்படியே பண்ணிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருந்ததுன்னா 100 மொழிகள், 100 கலாச்சாரம் அப்படின்னா 100லேருந்து 200 டைப்பாக எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருக்காது. அதே மாதிரி இது சர்வதிகாரமாக நாடாக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஜனநாயகம் இருக்கக்கூடாதுன்னா முதல்ல அவங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ இப்போ உடனே வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து தேர்தல் நடத்தினா நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம்னு பண்ண முடியாது. ஸ்லோவாக தான் மாற்ற முடியும். அதுக்கு மெயின் விஷயம் ஊடகம். ஸோ அவங்க மக்களோட மனசை மாற்றணும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் நியூஸே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. இதான் ரஷ்யாவில் பண்ணுறாங்க. ஆப்போசிட் நியூஸே இங்கே வராது. நீங்கள் வடக்கிந்தியாலாம் போய் பாருங்கள், மக்கள் வந்து ஒரு புரிதலே இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் சைட் நியூஸே வரது இல்லைங்க. ஒரு சில மாநிலங்கள்லாம், உத்தரப்பிரதேசில் ஒரு சில பகுதிகளில், மத்திய பிரதேஷ் குறிப்பாக, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட் நியூட்ரல் நியூஸே வரதில்லை. எல்லாம் ரூமர், ஃபேக் நியூஸ் அவங்க பரப்புறது, அது பரவும். அதுக்கப்புறம் கோர்ட்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யக்கூடாது. ஏன்னா கோர்ட் இருந்தால் தானே வந்து பாஜக தப்பு சொன்னால் கேள்வி கேட்பாங்க, அது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் போலீஸ், இன்கம் டேக்ஸ் இதெல்லாமே வந்து எதிர்கட்சி ஆட்சிக்கு எதிராக இருக்கவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக இருக்கணும். கோர்ட்டும் வேலை செய்யலைன்னா எங்கே போய் நீதி கேட்பீங்க? உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுற வேண்டியதுதான். உடனே வந்து பேசுகிறவன் குறைவான். யாரை வேணாலும் ஜெயிலில் போட்டலாம், கோர்ட்டே வேலை செய்ய என்ன ஆகும்? அதே மாதிரி வந்து நியூஸ் சேனல் தப்பாக போட்டால் முடக்குனீங்கன்னா என்ன ஆகும்? தப்பாக நியூஸே வராது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் உங்கள் சைடில் இருக்கும். இப்போ ரஷ்யாவிலையும் தேர்தல் நடக்குது. ஆனால் புட்டின் தான் எப்பயுமே 95% 90 வாக்குகள் வாங்குறாரு. எதனால்? எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் வேலை செய்யும். எதிர்கட்சி ஃபுல்லாக முடக்கிடுவாங்க, காசே இருக்காது. பாதி பேரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. நியூஸ் மீடியா ஃபுல்லாக புட்டின் ப்ரொபகேண்டா தான் வரும். போலீஸ் எல்லாமே வந்து ஒரு தரப்பாக இருக்கும். அதனால தான் இது ஆப்பிரிக்கா நாடுகள் நடக்குது. அந்த மாதிரி நாடை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க நினைக்கிறதுலாம் நடக்கும். யாரும் கேட்க. அதனால தமிழ்நாடு தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இங்கே கேரளாவில் விட 10% வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் வர முடியலையே. 17-18%. அது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்தனால ஒரு 17, அது ஒரு 6%. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸை போட்டாங்க, முன்னாள் தலைவர், அவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் இருக்கும், அதனால ஒரு 3-4%. இந்த சின்ன கட்சிகள்லாம் போட்டாங்க, அது ஒரு 3-4%. பாஜக மட்டும் தமிழ்நாடு தனிச்சின்னா இன்னைக்கு 2% கூட ஓட்டு வராது.
ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு 2% ஒரு 2.5% ஓட்டு இருக்குது. அது அவங்களுக்கு உறுத்துது. இங்கேருந்து தான் குரல் எழும்புது. 3 மொழி கொள்கைக்கு எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷன் வச்சு வடக்கு இந்தியாவில் இருக்க சீட்டில் அதிகம் பண்ணணும், இங்கேருந்து நம்ம குரல் எழுப்புகிறோம். இடிசிபை இன்கம் டேக்ஸ் அத்துமீறல இங்கே குரல் எழுப்புகிறோம். ஜனநாயகத்துக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு குரல் எழுப்புகிறோம். தேர்தல் பதவிக்கு எதிராக குரல் எழுப்புகிறோம். அதனால தான் உங்களுக்கு இங்கே பிரச்சனை. இங்கே பிரச்சனையாக இருக்கிறனால இங்கே இருக்கிற ஊடகத்தை தான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒன்று கேட்குறேன், இது நீங்கள் திருப்பி என்கிட்ட யாரும் சொல்லலாம், அழுத்தம் இல்லைன்னு கூட சொல்லலாம். மற்றவங்க பாஜக நாங்களாம் அழுத்தம் கொடுக்கல, அவங்களே போடலாம். ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி, நீயா நானா அதிகமாக ரெவன்யூ கொடுக்குற ஷோ விஜய் டிவிக்கு இல்லை, இங்கே இருக்கிற எல்லா டெலிவிஷன் ஷோலையுமே அதிகமாக பார்க்கப்படுறது நீயா நானா. சரியா? மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஆர்வமாக பார்க்குறாங்க. நியூஸ் சேனல் விவாதங்களே 20,000 30,000 போகுது, இதுக்கு 3 லட்சம் போகுது. மிரர்ஸ் நோ எப்போ 2,000 3,000 பேர் பார்ப்பா, 2 லட்சம் பேர் பார்க்குறான். அப்படின்னா நீயா நானா இது எடுத்தா எப்பயும் இருக்கிற ஷோட அது அதிகமாக போகும். ஆமாம், டிஆர்பி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பிரைவேட் சேனல், காசுக்காக இயங்குற சேனல், எதனால் அதை போடாமல் இருப்பான்? ஒரே காரணம், அழுத்தமாக தானே இருக்க முடியும், வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. இது லைவ் கிடையாது. லைவ்னா கூட திடீர்னு 5 பேர் வரணும், அதில் 2 பேருக்கு சிக்னல் போயிட்டு இருந்தது, ஒருத்தன் வர வேண்டியவன் வரல, இன்னும் 2 பேருக்கு பேசுறாங்க. இது அப்படி கிடையாது. 50 பேர் இருந்தாங்க 2 சைட்லையும், 50 பேர் இருந்தாங்க. அதனால் ஒரே காரணம், அழுத்தமாக தான் இருக்க முடியும். அங்கே நேர்கள்ட்டையும் கேட்டேன் 2-3 பேர்த்திட்ட, அவங்க தான் அழுத்தங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அங்கே கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்ககிட்ட. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு செய்தியை ஒளிபரப்புறதுல பிஜேபியினுடைய அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது நகைச்சுவையாக பலரும் பிஜேபி உள்ளே வந்துடும் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது கண்கூட நடக்குது. நம்ம எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு ஷோ, நம்முடைய சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறது உண்மையிலே பிஜேபி உள்ளே வந்துருங்கிறதுனுடைய சிக்னல். இன்னமும் இது குறித்து புரிதலற்று பேசக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய பேட்டி ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பேரலையோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.